கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். மத்திய 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்கள் பாவம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசுவை குறித்தான ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு தேவையா இருக்கிறது. இயேசுவை குறித்தான அறிவு அநேக விடுதலைக்கு நேராக, அநேக ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்ம என்ன பண்ணும், வழி நடத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ பாருங்க, இங்க என்னன்னா, இயேசு என்ற பெயருக்கு என்னவா, அவர் தமது ஜனங்களின் பாவம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறது மட்டுமல்ல, பாவங்களை கர்த்தர் நம்மை விட்டு என்ன பண்றார், விலக்கி விடுகிறார், நீக்கி விடுகிறார். பாவத்தினுடைய விருப்பங்கள், அந்த ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கிய வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளணும். பாவத்தின் ஆசைகளை நம்ம சிக்கப்பட்டிருக்கோம், பாவத்தின் காரியங்கள் நம்ம சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல போகணும். இதுதான் சத்தியம், புரியுதுங்களா? அவர்கிட்ட போய் தான் என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு தீர்வை நாம் அங்க பெற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட தான் அந்த தீர்வே இருக்குது. நான் சொன்னேன் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வெளியில சில கிறிஸ்தவ உலகம் இப்படி தவறாய் போய்த்து விடுகிறது. ஏசுட்டு வந்தா அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி வந்தா தான் நீ உள்ளேயே நுழைய முடியும், அப்பதான் உனக்கு அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அநேக நேரங்கள் என்ன அப்படின்னா விட்டு ஓட தான் பார்ப்பான். சில நேரம் சில பிரசங்கம் நம்மளை விட்டு என்ன பண்ணுது, துரத்தி விடுது பாருங்க. அப்படி இல்லை. என்ன அப்படின்னா, மனிதனால பல பாவத்தின் சிக்கல் இருந்து வெளியே வர முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் அந்த சிக்கலை இருந்து வெளியே கொண்டு வர தம்முடைய குமாரனை கர்த்தர் என்ன பண்ணார், அனுப்பினார். அப்போ பாவம் மட்டுமல்ல, பாவத்தின் ஆசைகள் மனிதனுக்குள்ள என்ன பண்ணுது, குடிக்கொண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதனை தவறான பாதைக்கு நேராக, தவறான காரியங்களுக்கு நேராக என்ன பண்ணுது, அது கொண்டு போது பாருங்க. அப்போ பல நேரங்களில் இந்த மனிதனுக்கு தெரியுது, தெரியலன்னு யாருமே சொல்லவே முடியாது. அநேகர் வெளியே வந்து எல்லாம் ஃப்ராடாக பேசுவோம். ஆனால் உள்ள வந்து நமக்கு தெரியும். இப்போ என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, தப்பா சரியா, இது எல்லாமே என்ன பண்ணுறதுனா நமக்கு தெரியுது. தெரியுதா இல்லையா? தெரியாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம வெளியே என்ன பண்ணுவோம், நல்லவங்க மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், காட்டிக்கிட்டு அநேக காரியங்களை என்ன பண்ணுவோம், காமிப்போம். இதில் மற்றவங்களையும் குற்றம் சாட்டுவோம். மற்றவங்களை குற்றம் சாட்டி தன்னை என்ன பண்ணுவாங்க, நீதிமான் மாதிரி ஆக்கி காண்பிக்கிறவங்க இன்னைக்கு நிறையா இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் தேவ பிள்ளையை விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்டயும் அப்படி பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடுதலை உண்டாக போகிறதில்ல. இயேசுவின் இடத்துல வந்து என்ன பண்ணணும், வரணும். இயேசுவின் இடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்படைக்கணும் பாருங்க. தேவன் அதை தான் விரும்புகிறார். முழுமையாக ஒப்பட, முழுமையாக என்னோட பேசு. அங்கேயும் பொய் வேண்டாம். மனிதன் தான் பொய் பேசுகிறோம் அப்படின்னா, கடவுள்கிட்டையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொய் பேசுகிறாங்க பாருங்க. அப்போது அப்படி இல்லை. தேவனிடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்படைக்கணும் பாருங்க. பிதாவை துதிக்கணும், பிதாவை துதிக்கணும். குமாரனை எனக்கு தந்திருக்கீங்க, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, என் பாவத்தை நீக்குவதற்கு உங்களுடைய குமாரனை கொடுத்துருக்கீங்க. பாவத்தின் ஆசையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும், பாவத்தின் காரியத்திலிருந்தும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாக உங்களுடைய குமாரனை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. பாவம் வரும்போது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க, கர்த்தரை பின்பற்றி போயிட்டு இருப்பாங்க. பாவத்தை கண்டாவே சில பேருக்குலாம் பயம் உண்டாகும். ஐயோ நம்ம பண்ணிடுமோ, அப்படியா இப்படியா, அதாயிடுவோம், இதாயிரும், அப்படி ஆயிரும். இதை உள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நினைப்பை தூக்கி போட்டு பாவத்தை செய்ய வைக்காத தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவையா இருக்குது. அவர் உள்ள இருக்கிறாரு, அவர் என்னை தடுக்கிறவர் உள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்க அந்த ஆசைகளை நீக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் அதுக்கு தான் எனக்குள்ள இருக்கிறார் பாருங்க. எப்போதுமே விடுதலை கொடுக்க அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். லூக்கா 2:11. பாருங்க, கர்த்தராய் கிறிஸ்து நாமத்துடைய அர்த்தத்தை என்ன பண்ணணும், சரியா புரிஞ்சுக்கணும். கர்த்தராய் கிறிஸ்து என்னும் இரட்சகர். இயேசுன்றாவே பாவத்தை மன்னிக்கிறவர், கிறிஸ்து அபிஷேகப்பட்டவர். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? மனிதர்களுக்காக அபிஷேகம் மட்டும், மனிதனை ரட்சிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரன் என்ன பண்ணார், அபிஷேகத்தை வைத்தார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்காக இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படின்னா, நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்கு வந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே என்ன பண்ணார், அவரு அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர், அந்த வார்த்தைக்கு இரட்சகர், இயேசுனாவே நம்மளை ரட்சிக்கிறவர். இயேசுட ஓடி வரலாம், பிதாட தான் போக முடியாது. பிதாட போனால் இயேசு வழியே தான் போகணும், புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து என்னும் இரட்சகர், அவர் என்ன பண்றாரோ, அவர் இருக்கிறாரு. அவர் பேரே ரட்சிக்கிறவர். அவர் என்ன வேலை செய்கிறாரு, இயேசு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு என்னமோ செஞ்சுட்டு இருக்கார் அப்படி இல்லை. இயேசு என்ன வேலை செய்கிறார் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு நம்மை விடுதலையாக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம போய் சிக்கினாலும் மறுபடியும் என்ன பண்றாரு, உடைச்சி வெளியே கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வர்றாரு. ஏன்னா ரட்சகர் நமக்கு தேவை. இந்த உலகம் வந்து அவ்வளோ மோசமான ஒரு உலகம், ஒரு கொடூரமான உலகம், கொடூரமான உலகத்தில் இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல ஆசையில் நமக்குள்ளே உட்புகுத்தினா இந்த உலகத்தோட உலகமாய் நம்மளை மயக்கி, மண்ணோடு மண்ணாய் மயக்கி, மனுஷ விஷயங்களையே பார்த்துக்கிட்டு
மனுஷனுடைய காரியங்களே நம்ம அறிஞ்சு இப்படியாக பிசாசு என்ன பண்றான் வைக்கிறான் பாருங்க. தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இவைகளிலிருந்து நம்ம ஒன்றொன்றா விடுதலையாக்குறாரு. இப்பா இது தப்பு, இது மாயை, ஒன்றும் இல்லை, உன்னை மயக்குது, உன்னை மயக்கி என்ன பண்றாங்க, பல காரியங்களை செய்யறாங்க. நீ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காத, இந்த உலகத்தை பார்க்காத, உலகத்தின் மனுஷங்களை பார்க்காத, அவங்களுடைய பேச்சுகளை கேட்காத. உலகம் ஒன்று ஒரு மாயை, புரியுதுங்களா? உலக மனுஷிட்ட போய் நீங்க பேசினாவே என்ன ஆகும், பல ஆசைகள் அவை மூலியமா தான் நமக்குள்ள உள்ள போகணும். இங்க வாடி அங்க போவோம், இங்க வாடா இங்க போவோம்டா, உங்க சந்தோஷமா வா, நான் சினிமா தேட்டருக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம். உங்க பாருங்க, அந்த பேச உங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு விருப்பம் உள்ள உதாது பாருங்க. தானா விருப்பம் வந்து உள்ள உங்களுக்கு வந்துடாது. நிறைய ஆட்கள் மூலியமா தான் பிசாசு என்ன பண்றான், தூண்டுறான். இதை பாரு, அதை பாரு, இதை செய், அதை செய், நீ என்ன இப்படியே இருக்கிற, நீ என்ன இப்படியே வாழ்ற. அந்த உலகத்தை காண்பித்து நம்மளை என்ன பண்ண மயக்கிறான். ஒரு மனுஷன் நாளைக்கு சாக போறேன்னு சொல்லிட்டானா, அவன் இருக்கிற உலகாசை தானா ஓடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? மயக்கத்தில் வெளியே வந்துடுவான். கிறிஸ்து ரட்சிக்கிறாரோ இல்லையோ, இவனே வெளியே வந்துடுவான். அந்த மரண எண்ணத்தை மறக்க வைப்பது பிசாசு. மரணம் ஒன்று இருக்குது, மறிக்க போற. மரித்ததுக்கு பின்னாடி உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு செயலுக்கும் நீ கடவுள்கிட்ட என்ன பண்ண, கணக்கு ஒப்பிக்கணும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தேவனிடத்துல கணக்கு ஒப்பிக்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. உங்க முன்னாக்கு எனக்கு முன்னாக்கு 1000 பேச்சு பேசலாம், எல்லாம் போய் பேசலாம். ஆனால் நாம் தேவனுக்கு முன்மா கணக்கு ஒப்பிக்கணும். நாம என்ன பேசியிருக்கோம் என்பதை தேவன் பார்க்கிறார். இங்கிட்டு மாத்தி சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்க. என்னைக்குமே கடவுளுக்கு நம்ம பயப்படுறவர்களாக இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பயப்படணும், அதை தான் நாம பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து, தேவ பிள்ளைகளை உன்னை விலகிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு நாம் உண்மையாய் பயப்படணும். ஏன்னா உண்மை அதுதான். நம்ம மரித்த பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம என்னெல்லாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் செய்ய போறோம்னு இந்த பகுதியவே பிசாசு மறக்கடிக்கிறான். அதை சொல்ல வரேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை மறக்கடிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, தலைமுறையா வாழ போகிறோம், இந்த உலகத்திலே வாழ போறோம்ன்ற ஒரு மாயைக்குள்ள சிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்தோட உலகமா ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அநேக சிக்கலுக்குள்ள போய்கிட்டே இருக்கோம் பாருங்க. அப்படி ஒரு கொடூரமான ஒரு உலகமா இருக்குது. அதனால்தான் இயேசு என்ன பண்றாருன்னா, நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறாரு. நீ இந்த மாயக்குள்ள இருக்கிற, நீ ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற, உனக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்றத இயேசு நமக்கு காண்பித்து என்ன பண்றாரு அப்படின்னா, விடுதலைக்கு நேராக வழிநடத்துறது மட்டுமல்ல, விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், நான் உன்னுள்ளதான் இருக்கேன், என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாரு, என்னை பயன்படுத்திக்கோ. நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டோம்னா ஏசுட்டு போய் போறதுக்கு பயப்படுறோம். அப்படி கிடையாது. ஏசுட்டு போறதுக்கு பயப்பட அப்புறம் யார்கிட்ட தான் நம்ம விடுதலை பெற முடியும் சொல்லுங்க? புரியுதா உங்களுக்கு? நம்ம சின்ன தவறு செஞ்சா உடனே நம்ம முழங்க போயிட்டு நான் ஜெபம் பண்ணவே எனக்கு வர மாட்டேதுங்கன்றோம். அப்படி கிடையாது. அப்பதான் போகணும். ஏசுகிட்ட போறது வந்து மருந்து போடுறதுக்கு சமானம். ஏசுகிட்ட போறது வந்து டாக்டர்கிட்ட போற மாதிரி. நீங்க வியாதி வந்தோடனே டாக்டர்கிட்ட போக சங்கடப்படுவீங்களா? ஹலோ, பழைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து ஆட்கள் இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் போகும்போது சில பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, போகவே மாட்டாங்க. ஏன்? அவன் வந்து கையை வைக்கணுமா, இது பண்ணுமா, சங்கடம். பொம்பளை டாக்டர்னா ஓகே, ஆம்பளை டாக்டர்னா இந்த தொடுறாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி அதெல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் நீங்க ஆம்பளை பாருங்க, அப்படியே நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போகாம செத்தவர்கள் அதிகமான பேர் பெண்கள். தெரியுமா உங்களுக்கு? போய் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, வரலாறு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில காரியங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆண்கள் டாக்டர் நம்ம போது போக மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்பயும் ஒரு சிலர் அந்த பழைய காலத்து ஆட்கள் இருக்கிறாங்க. தொட விட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. போகாதவங்களாம் என்ன பண்ணாங்க, மறிச்சாங்க. போனவங்களாம் பிழைச்சாங்க. அசிங்கம் சங்கடம் அப்படின்னு படும்போது என்ன ஆகுது எங்க கர்த்தருடைய பிள்ளைகளே? அதே போலதான் கடவுள் இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தவறு செய்யும்போது ஒரு மாதிரியா நினைக்கிறோம். அந்த ஃபீலிங்லாம் தூக்கி எஞ்சிட்டு, அவர் என்னை ரட்சிக்கிறவர், எனக்கு டாக்டர், என்னை அவர் ரட்சிப்பார், நான் அவர்கிட்ட போவேன். நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அப்படியே போறேன். அதை தான் தேவன் சொல்றாரு. நீ எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கடவுள்கிட்ட போகிறது மட்டும் விட்டுறாத. அதான் சொன்ன பாருங்க. பாவத்திலே மிகப்பெரிதான பாவம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து விடுதலையே பெறாம ஓடுறான் பாத்தீங்களா, அதான் மிகப்பெரிதான பாவம். காத்த சொல்றாரு, நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், நீ என்னை விட்டு ஓடுதான் மிகப்பெரிதான பாவம். நீ என்கிட்ட வந்துட்டேனா பாவம் செய்வதை விட்டுருவ, என்கிட்ட வந்துட்டேனா விடுதலை ஆயிடுவ. ஏன்னா நான் இருக்கேன் உனக்கு. பாருங்க, ஆண்டவர் எப்போதுமே அவர் கூவிக்கொண்டே இருக்கிறார், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். எப்போதுமே அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க. அவர் வந்து சும்மா சொல்றாரா என்ன? ஏன்னா அவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அதனாலதான் திருப்பி சொல்லிட்டே வர்றாரு. ஏன்னா எந்த உணர்வு நமக்குள்ள மேலோங்குது அப்படின்னா, நமக்கு உண்டாகிற பயங்கள், வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம், இதெல்லாம் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் இருக்கிற உணர்வு மழுகி போயிடுது. இப்ப எது இருக்குது நமக்கு வருது, இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி எப்போது பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டே இருக்கோம் பாத்தீங்களா? இது வந்து உள்ள உட்காந்துருது. இது உள்ள உட்காந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் உன்னை விட்டு மாறாது, இதெல்லாம் உன்னை விட்டு ஒழியாது, இது இப்படித்தான் இருக்கும்ன்றத 24 மணி நேரமும்
இந்த உணர்வுகள் நமக்குள்ள மேலகிக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்போ அதை தான் கர்த்தர் சொல்றாரு, இதை விட்டு வெளியே வா, இது உன்னை ஆட்சி செய்ய விடாத, உன் மனதிலே சிந்தையிலையும் இந்த காரியங்களை உள்ளே கொண்டு வரான்னு கர்த்தர் சொல்றாரு. இவைகளெல்லாம் உன் மனதை சிந்தையை ஆக்கிரமித்து உன் வாழ்க்கை கெடுக்கும் நினைக்குது. ஆனால் நானும் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குறவர். ஆகையால் தான் நான் சொல்றேன், இவைகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லல, எல்லாம் இருக்குது. ஆனா இவைகளை எடுக்காத. என்ன பண்ணணும், நீ என்ன எடுத்துக்கோ, நான் இருக்கேன்றத நீ உணர்ந்துக்கொண்டு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, அதனால்தான் ஆண்டவர் பல பேர் தரிசனம் கொடுத்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, ஆதியிலிருந்தே பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒரே வார்த்தை மறுபடி சொல்லிக்கிட்டே வருவார் பாருங்க. என்ன தெரியுமா சொல்லிட்டு வருவாரு? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஏன் அதை மறுபடியும் சொல்றாரு நான் உன்னோடு இருக்கேன்னு. நான் உன்னோடு இருக்கேன்னு ஏன் சொல்றாரு? அதை உணர்வையே மறந்துட்ட, அவரை மறந்துட்ட, இருக்கிறான்ற மறந்துட்ட, சூழ்நிலையில கப்பப்பட்டுட்ட, சிக்கப்பட்டுட்ட, சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணிட்ட, நீ சிக்கப்பட்டு நீ இதுதான் இரவும் பகலும் என்ன பண்ணிட்டு இருக்க, தியானம் பண்ணிட்டு இருக்க. இதேதான் இரவும் பகலும் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சிந்திச்சிட்டு இருக்க. அப்போ கர்த்தர் தான் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் நீ பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், 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 கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் விழுந்து போறோம். பல பிரச்சனை பார்க்கும்போது நம்மளே போய் ஃபேஸ் பண்ணணும், சில நேரங்கள்லாம் போகிற மாதிரி தான் வருது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னதான் பார்க்கணும் அப்படின்றாரு. அதை பார்த்தவன் ஜெயிச்சான். எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்ற, எனக்கு சேர்த்தான். நான் மட்டும் கடவுள் கிடையாது. நீங்க கிள்னாலும் பழிக்கும், எனக்கு கிள்னாலும் நான் கடவுளா? நான் கடவுள் கிடையாது. எல்லாம் இருக்குது. என்னது, உப்பு சோத்துல கூடனா உங்களுக்கும் உப்பு கூடிச்சு நீங்க சொல்லும் போது, நான் இல்லை எனக்கு உப்பு கூடலையே அப்படின்னா சொல்லுவேன். உங்களுக்கு உப்பு கூடனா, ஆஹா இவர் மேலோகத்துல இருந்து கீழே வந்துட்டார். நீங்க உரப்பவே கொடுத்தா கூட அவர் அமுதம் சொல்லி சாப்பிடுவார். பொய் சொல்ல விரும்பல, காரம் தான், பொய் சொல்ல விரும்பல. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள மனைவி வேற மாதிரி சமைச்சா கூட நல்லா இருக்குன்னு சொன்னா அது வேற. அந்த உறவுக்குள்ள நான் வர விரும்பல. ஆனா இயல்பா இப்போ உரப்பு அள்ளி போட்டா உரப்புன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு உரப்பு, இப்போ 4-5 பேர் உரப்பா இருக்குன்றீங்க, நான் உரப்பு இல்லைன்னு சொல்றேன், நீங்க என்ன பத்தி சொல்லுவீங்க? அப்படி சொன்னாலும் பரவாயில்லையே, இங்க டீசெண்டா தான் பேசுவோம். அந்த ஆளு பைத்தியக்காரன், என்ன புத்தி மணிக்கு போச்சா, என்ன மெண்டலா, எல்லாம் உரப்பு இருக்கு, சாப்பிடலாம் உரப்பு இருக்குன்றா, இருந்தாலும் உரப்பே இல்லைன்றாரு. புத்தி கலண்டு போச்சோ, பைத்தியம் முடிச்சு போச்சோ, அறிவில்லையோ, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வச்சிருக்க. அழைச்சதுனால அப்படியே வித்தியாசமாலாம் கொண்டு போறதில்ல. வலி, வேதனை, கலக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கோ நமக்கு அப்படித்தான் இருக்குது. ஆனால் தேவன் இவையெல்லாம் ஜெயிக்கணும்னா கடவுள் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கின்ற உணர்வுல இருன்றாரு. இந்த நிலைக்கு வா, முதல்ல இந்த இதெல்லாம் விட்டுன்றாரு. இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை நீ நினைக்கனால ஒன்னாக போறது இல்ல, இதெல்லாம் உன்னை அழுத்தும். நீ நினைக்க உனக்கு என்ன ஆகும்னா ஹெட்டேக் உண்டாகும், தலைவலி ஃபர்ஸ்ட் வரும், நரம்பு வியாதி வரும். நிறைய பேருக்கு இந்த காக்கா வலி, ஃபிக்ஸ் இதெல்லாம் எதுக்கு வருது தெரியுமா? முக்காவாசி ஏன் வரும் தெரியுமா? நேக டிப்ரெஷன். அது போய் மூல நரம்ப தாக்கி என்ன பண்ணும், உடம்பு முழுவதும் என்னாக்கி விட்டுரும், செயலிழக்க வச்சிரும். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆயுதெல்லாம் நீ உணரும் போது உன்னை இதெல்லாம் கெடுக்கும். அநேகர் கெடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிடுவோம். அதனால தான் இதான் தூக்கி வந்துட்டு நான் உன்னோடு இருக்கிறேன்றது உணர்வு வந்துட்டேன்னா, அந்த உணர்வே அநேக ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த உணர்வு உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துரும். நான் சொல்றேன், நீங்க இரவும் பகலும் எப்ப பார்த்தாலும் பயத்தையும் திகிலையும் பிரச்சனைகளையும் நடக்காத விஷயத்தையும் நீங்க சிந்திச்சுட்டே இருங்களேன், சோம்பேறி ஆயிருவீங்க, படுத்த படுக்கே ஆவீங்க, யார்கிட்ட போய் இயல்பா பேச மாட்டீங்க, இயல்பா இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், உங்களை அழுத்தி கடவுள் விட்டு பிரிஞ்சிருவோம். பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், துக்கம் வரும், அழுக வரும். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறான்ற உணர்ந்துகிட்டே வாங்களே, பலன் வரும், தைரியம் வரும், எந்திரிப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் எங்க போகலாம், அடுத்து என்ன செய்யலாம், நடக்கலாம், தொடர்ந்து ஓட ஆரம்பிப்பீங்க. இதை நினைக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நோக்கி ஓட மாட்டீங்க. இந்த நிகழ்காலத்துக்குள்ள உட்காந்து சிக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழாம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய வாழ்க்கை அழிச்சிருவோம். ஆகையால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க எதிர்காலத்தை சிந்திக்க விடாம, எதிர்காலத்தை நல்லா வாழ விடாம, இந்த நிகழ்காலத்திலேயே நீங்க நினைக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அழிச்சிரும். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, இவையெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ. அதை தான் பாருங்க, தேவன் நமக்குள்ள வந்துட்டாரு, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சுக்கிறணும். அதனால தான் பாத்தீங்கன்னா பரலோகமே மகிழ்ந்து களி கூறுது என்றார். ஒரு மனிதனுக்குள்ளே இயேசு இருப்பார் என்றால், இயேசு அவர் வாழ்க்கையில கடந்து போவார் என்றால், அவர் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும், அவர் மாற்றுவாரு, அவர் அவனை ரட்சிப்பாரு, அவர் அவனை விடுதலையாக்குவார் என்பது பரலோகம் நம்புது. நம்ம தான் நம்ப மாட்டோம். நம்ம நம்பிக்கையில அசைவு இருக்குது, தளர்வு இருக்குது. ஆகையால் நாம் அதை சரியா புரிஞ்சுக்கிற மாட்டோம். கடவுள்
மனிதனுக்காக இருக்கிறாரே, மனிதன் சார்பாக பேசுறதுக்கு இருக்கிறாரே, மனிதன் ரட்சிப்புக்காகவே அவனுக்குள்ள கடந்து போறாரே, அவனோடு சேர்ந்து வாழ்றாரே. இது எவ்வளவு விதான ஒரு அற்புதம். வானத்தை பூமி படைத்த தெய்வம் இலவசமாக தானா வருது, தானா தன்னையே தருகிறார். நாம என்ன பண்ண மாட்டோம்? இந்த அற்புதமான விஷயத்தெல்லாம் சாதாரண நினைச்சு போயிட்டே இருக்கோம். மிகப்பெரிதான விஷயம் தேவன் நமக்குள்ள வாழ்வது, தேவன் நமக்குள்ள இருப்பது. இந்த ஒவ்வொரு தேவன் தனக்குள்ள வரணும்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் மனுஷன். நம்ம எதுவுமே பண்ணல, அவரே வந்துட்டாரு. தேவனை தனக்குள்ள கொண்டு வரணும் மனுஷன் என்னென்னமோ போய் பண்றான். தனக்குள்ள வதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவன் தனக்குள்ள வரணும், தனக்குள்ள இருந்து இதாகணும் வைக்கணுன்றதுக்காக பல விதமான இதெல்லாம் பண்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம எதுவுமே பண்ணல. அக்கிரமும் கூட தான் இருந்துச்சு, பாவமும் கூட தான் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அங்கெல்லாம் போன இதை விடணும், அதை விடணும், அதை பண்ணணும், இதை பண்ணதான் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடவுளே உள்ள வந்து வேலை செய்வார்னு வாங்க. அங்கேக்கு இங்கேக்குள்ள பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். உலகத்தானுடைய இதுவும் இங்கேயும் நீங்கள் ஒரு விதமான இதுக்கு போனவே சுத்த பத்தமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்போ தான் உள்ள நுழைய முடியணுமா. இங்கே அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனுஷனா, உனக்குள்ள நான் வரேன்றார். நீ மனுஷனாக இருந்தால் போதும். மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுறார் ஆண்டவர்? வருகிறா. ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். தேவப்பிள்ளைகளே, அப்போ புரிந்து கொள்ளுங்க, இயேசுக்கிட்ட இப்போ தான் நெருங்கி போகணும். எப்போ தான் என்ன அதிகமாக போகணும்? நீங்கள் தவறு செய்யும்போது தான் அதிகமாக போகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக தேவை. வியாதி அதிகமாக போகும்போது எங்கே யார் போய் சார்ந்து கொள்கிறோம்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில தவறு அதிகமாக ஆகும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? கடல் விட்டு விலகுறாங்க. கடல் விட்டு நீங்கள் விலகும் பொழுது இன்னும் அதிகமாக தவறு செய்வோம். கடல்கிட்ட வந்துட்டா எல்லாமே குறைஞ்சிரும், எல்லாம் மாறிடும். அவருக்கு மனதை மாற்றுவார், உணர்வை மாற்றுவார், சிந்தையை மாற்றுவார். இதுதான் நீங்கள் நம்பணும். நீங்கள் இப்படி நம்பினாதான் தேவன் கிரியை செய்வார். நம்பிக்கை இல்லாத போது அவர் அவமானப்படுத்துறோம் அர்த்தம். ஏன் தேவன் நம்ப சொல்றாரு, ஏன் விசுவாசிக்க சொல்றார் என்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஏன்னா கடவுளை நம்பாதவன் கடவுளை அசிங்கப்படுத்துகிறான், கடவுளை விசுவாசிக்காதவன் கடவுளை அசிங்கப்படுத்துகிறான். தெய்வத்தை ஒரு மனிதன் அசிங்கப்படுத்தும் போது தெய்வம் அவனுக்கு உதவ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு? பிரியப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இந்த வசனத்தை ஏதோ படிச்சுட்டு போறோம். நின்று நிதானித்து நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவனை நீங்க நம்பலனா அவரை பிரியப்படுத்த முடியாது. அவர் அதில் பிரியமா இருக்க மாட்டார்ன்றதான் அர்த்தம். நம்பாதவர்கள் எல்லாம் தேவனை துக்கப்படுத்துறான். எதிர்ப்பதம் அநேக நேரம் நம்ம நம்பாம விசுவாசிக்காம போகும்போது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு எனக்கு அற்புதம் நடக்கல, அற்புதம் நடக்கலன்னா எப்படி நடக்கும்? அற்புதமே இதுல தான் இருக்குது, அவரை நம்புவதில் தான் இருக்குது, அவர் விசுவாசிப்பதில் தான் இருக்குது. அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்துகிறோம். என் மேல நம்பிக்கையா இருக்கிறான், என் மேலே பற்றுதலா இருக்கிறான், என்னையே அவன் சார்ந்து இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். பிள்ளைகளே, இந்த நாளில் இதெல்லாம் நீங்க நினைக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படியெல்லாம் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுளை நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. எத்தனையோ வருடங்கள் ஆனால் தவறா புரிஞ்சுருந்தோம். கடவுள் வெளிப்பாடை கொடுக்கும் போதுதான் ஆஹா, இயேசுக்கிட்ட எப்படி இருந்தாலும் அப்படியே போகலாம், போனோம்னா அவர் தான் நம்ம விடுதலையாக்குவார். அதை விட்டு நம்மளாமே சரி செய்யணும் பார்க்குறோம். தப்பு, உடனேயே சரி செய்ய முடியாது. அவர்கிட்ட போனோம், அவர் தான் சரி செய்வார். வண்டி ரிப்பேராக போச்சு, உன்னால் முடிஞ்சளவு என்ன 1-2 தான் ரிப்பேர் சரி பண்ண முடியும். மற்ற விஷயங்களாம் உன்னால் சரி பண்ண முடியுதா? பண்ண முடியும், நீ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. எங்கே கொண்டு போற? அதுக்குன்னு ஆட்களை கத்த வச்சிருக்கிறாரு. அவன் பிறக்கும் போதே அவனுக்கு அந்த மைண்டெல்லாம் ஆண்டர் உள்ள வச்சிருப்பாரு. அவவே அந்தந்த வேலை கரெக்டாக போயிடுவான் பாருங்க. நீ என்ன சொன்னாலும், நீ எவ்வளோ தூரம் படிக்க வச்சாலும், இவனை எந்த வேலைக்காக கடவுள் இயற்கையாகவே வச்சிருக்காரோ அவன் அந்த இடத்துக்கு தானா போயிடுவான். ஆனால் அதுக்கெல்லாம் ஆட்கள் தேவையில்ல. ஆனால் மனுஷன் எல்லாமே எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி எல்லாம் படிக்க வைக்கிறான் பாருங்க. கடைசி என்ன ஆகுது? நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போகுது. ஜொமேட்டோலையும் இதுலேயும் என்ன பண்ணுறாங்க? இன்ஜினியர் வேலை பார்க்குறான், சோறு விநியோகம் பண்ணுற வேலையை பார்க்குறான், சாப்பாடு வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவன்லாம் கேட்டு பார்த்தா அவன் படிக்காதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் நிறையா. கேட்ட இன்ஜினியர் விவரம் தெரிஞ்சவன் தனக்கு என்னதோ அதுக்கு அந்த வேலையை கரெக்டாக போயிடுவான். இல்லைன்னா வேற வேலையை சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அவர்கள் அந்தந்த வேலைக்கு என்ன பண்ணி போயிடுறாங்க, சரியாக போய் உட்காந்துருவான் பாருங்க. கடவுள் அந்த காரியத்தை போனாலும் அவனுக்கு வச்சுட்டா இருப்பாருங்க எல்லா விஷயத்தையும். தேவபிள்ளைகளே, கர்த்தர் குறித்த ஒரு அறிவு, அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை ரட்சிக்க அவர் இருக்கிறார், எனக்கு சார்பாக எப்போதுமே அவர் இருக்கிறார். நான் அவர்கிட்ட எப்போ போனாலும் எனக்கு உதவி உண்டு, அவர் எனக்கு உதவி செய்வார், என்னை விடுதலை ஆக்குவார் கண்டிப்பாக. ஏன்னா நான் தப்பான காரியத்துக்கு கேட்க போகலையே, நான் அவர் வார்த்தையில் நடப்பதுக்குத்தானே அவர்கிட்ட போறேன் உதவிக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்யணும், எனக்கு தவறு செய்யறதுக்கு அநேக காரியங்கள் செய்யுங்க நான் போய் கேட்க போறோம். நம்ம கடவுள் அதை செய்ய மாட்டார். மற்றவங்க கும்பிட்றதெல்லாம் செய்யும், அதுக்கு ஒன்று இருக்குது. நம்ம கடவுள் தவறு செய்வதற்கெல்லாம் அனுமதி தர மாட்டார், அதுக்கெல்லாம் அவர் உதவ மாட்டார். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், உதவவே மாட்டார்.
ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, கடவுள் நம்மளை விடுதலையாக்குறார். நமக்குள்ள இருக்கிற பாவம் அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற கிரியை, பிசாசு கிரியைனாலும் கடவுள் என்ன பண்றார்? விடுதலையாக்குறார். அவ கூடயே தான் இருக்கிறாரு. சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த ஆவி தெரியுது, அந்த ஆவி தெரியுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, இதாகுது. யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ பிசாசு இங்க வருது, அங்க வருது, என்னை வந்து அதை பண்ணுது, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. இந்த உணர்வுக்குள்ள போறாங்களே தவிர்த்து இவர் மத்தியில ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதே மறந்து போயிடறாங்க. டக்கு டக்குன்னு போன் அடிச்சு அந்த பாஸ்டர் பண்ணுவோம், இந்த பாஸ்டர் பண்ணுவோம், இங்க பண்ணுவோம், இவங்களை கூப்பிடுவோம், அவங்கள கூப்பிடுவோம். சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்கான்னு வச்சுங்க, பிசாசு அது இதுன்ட்டு. இவங்களுக்குள்ள யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார், தேவன் அங்க இருக்கிறார். பாருங்க, கடவுள் இருக்கிறார். அப்ப கடவுள் உள்ள இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. உன் சரீரத்துக்குள்ள யார் இருக்கா, என்ன உள்ள வந்திருக்குது, என்ன நடக்குது என்பது யாருக்கு தெரியும்? அப்ப தேவனுக்கு தெரியும் போது தேவன் உனக்குள்ள தானே இருக்கிறார். உடனே நீ எங்க தொடர்பு கொள்ளணும்? அங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஆனா கேட்டா, ஐயா நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், நீங்களும் எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, எல்லாம் ஜெபத்துல ஒண்ணு முடியாது, நீ மனம் திரும்ப மாட்டான். நிறைய பேரு மனம் திரும்பாதவன் தான் 1000 ஜெபம். ஐயா இதுக்கு பண்ணுங்க, அதுக்கு பண்ணுங்க. நிறைய சத்தியங்களை கேட்க விருப்பம் இல்ல. வசனத்தை கேட்டாதான் நீ எப்படி வாழணும்னே தெரியும். வசனத்தை கேட்காதவன் எப்படி போய் வாழ்க்கை வாழ போறான்? புரியுதுங்களா? எப்படி போகணுன்ற வழியெல்லாம் பிரசங்கத்தை கேட்டா தானே தெரியும். பிரசங்கத்தை கேட்காம எப்படி? பிரசங்கத்தை கேட்க மாட்டேன், ஆனா நான் வந்து எப்படி வீல் சேர்ல உட்காந்துருக்கேன், இந்த அதுல உட்காந்துருக்கேன், எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம். ஐயோ தேவப்பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை மத்தியில கடவுள் இருக்கிறான்னு சொன்னாரே, அவர் எங்க போனாரு? அந்த கேள்வி நீங்க கேளுங்க. கேள்வி கேட்டா உங்களுக்கே பதில் வரும், அவர் உனக்குள்ள தான் இருக்கிறாரு. நீ அந்த கேள்வி கேட்டாவே உனக்கு ஆவியான சொல்றாரு, நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன், நீ தான் அதை பார்த்துட்டு இருக்கே, அதை பெருசா பாக்குறிய, பெரிய பயந்துகிட்டு இருக்க, அதாக போகுது. ஐயா நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண போறேன், நீங்களும் எங்களுக்கு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கட்டி தீர்த்து அறிவில்லாதனால உன்னுடைய ஜெபம் எவ்வளவு நீ ஜெபம் பண்ணாலும் அது வல்லமையற்ற ஜெபமா மாறிடும். அறிவா இருந்துச்சுன்னா நீ போய் அமைதியா உட்காந்துருப்ப, நீ வரதெல்லாம் வரட்டும், அசைக்க முடியாது அப்படின்னு. அறிவு இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா பார்த்துட்டே இருப்பான். ஐயோ அவன் எதை பண்றான், பொம்மை வச்சு பண்றான், அதை வச்சு பண்றான், இதை வச்சு பண்றான், என்ன இப்படி அழிக்கிறான், அப்படி இருக்கிறான், என் வீட்டுக்கார இப்படி வருது, அப்படி வருது. இதவே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அது அல்ல, தெய்வத்தை உள்ள தெய்வம் இருக்கிறாரே இல்லையா தான் கேள்வி. மாந்திரிகத்தை வச்சு மற்ற கடவுளை துரத்தி விட்டுருவான், உங்க வீட்டு விட்டு பத்தி விட்டுருவான், எல்லாத்தையும் பண்ணிடுவான். இயேசுவை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை எவனுமே துரத்த முடியாது. புரியுதுங்களா? எந்த மாந்திரிகமும் ஒன்று துரத்த முடியாது, எந்த தந்திரமும் பண்ண முடியாது, எவனும் எதுவும் செய்ய முடியாது. மற்றதெல்லாம் துரத்தி விட்டுருவான், எல்லா ஆவிகளையும் துரத்தி விட்டுருவான். ஆனால் இவரை துரத்த முடியாது. நீங்க நினைச்சா துரத்தலாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களாலதான், உங்க அனுமதி தான் அவர் கேட்பாரே தவிர்த்து மற்றவை யாருமே அதை பண்ண முடியாது. பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பிசாசு உங்களை பண்றது காரணம் என்னன்னா, நீங்க அவன் பண்றதையே பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் இப்ப மேட்ரு. அவன் இதை செய்யறான், அதை செய்யறான், அதை பண்றான், இதை பண்றான். தேவ பிள்ளைகளே, இப்படியே இந்த உலகம் இப்படியே பார்த்து வாழ்க்கை முழுவதும் பிசாசு இங்க ஒரு வாழ்க்கை அவங்க அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சந்தோஷத்தையே இழந்துறாங்க வாழ்க்கையில. பிசாசு அதை தான் பண்றான், தன்னை பெரிய ஆளா காட்டுறான் அவங்களுக்கு முன்பாக. தேவ பிள்ளைகளே, அதை விட்டுருங்க. கர்த்தரை பாருங்க, அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ளவர், அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். அவர் உள்ள இருக்கிறார். எதை வேணாலும் பண்ண நான் இருப்பேன், என்னை அசைக்கவே முடியாது. என் ஆண்டவர் அசைக்கப்பட முடியாதவனா என்னை அசைக்க முடியாது. எதுவுமே என்னை மாற்றாது, எதுவுமே என்னை தொடாது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை ரட்சிக்க எப்போது எனக்குள்ள இருக்கிறாரே, எல்லா சொல்லும் ரட்சிக்க உள்ள இருக்கிறாரே. பிரச்சனை வரும்பொழுது அவர் என்னக்குள்ள இருக்கிறார் என்று பேசி திடப்படுத்திக்கிறணும். ஆமென். பல நேரம் கேட்கும் போது நமக்கெல்லாம் ஒரு மாறி வருது பாருங்க. உடனே என்ன பண்ணணும்? கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னா தான் நீங்க அடுத்தடுத்து போக முடியும். இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் நம்மளை போட்டு அமைக்கிறோம். பிசாசு அதை தான் பண்றான், நம்மளை செயல்படவே கூடாதுன்னு பார்க்கறான். நோ 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 நோ, ரட்சிக்கிறவர் உள்ள இருக்கிறார், என்னோட அவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளட்டும். அவர் எல்லாம் பார்க்கிறவர், அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவருக்கு தெரியும் மனுஷனுடைய அந்தரங்கள் எல்லாம் அறிந்த கர்த்தரவர், மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது அறிந்தவர், மனித வாழ்க்கையை கர்த்தர் அறிந்தவர், எல்லாவற்றையும் புரிந்தவர். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உன்னை விளைக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் உங்களோடு இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் மாற்ற அவர் இருக்கிறார். ஆனா எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார் என்பதை எல்லா நேரங்களையும் போய் அவர் தேடுறது இல்லை. விட்டுற சில நேரங்கள சோர்ந்து போயிடும். இல்ல இல்ல இல்ல, இன்னும் தான் நல்லா தேடணும். ஏன்னா பக்கமா அவர் இருக்கிறார், அவர் பார்ப்பார். என் வாழ்க்கை முழுவதும் அவரோடு நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன், அவரோடு இருக்க போறேன். அவர் தான் எனக்கு முக்கியம். எந்த சூழ்நிலையும் ஜெபம் பண்றது விட மாட்டேன், வேதத்தை வாசிக்கிறத, கர்த்தரை துதிக்கிற. பிசாசு பல விதமான ஆசைகளை காட்டி மோசம் பண்ணுவோம் பாருங்க. சமீபத்தை ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பாருங்க, காலையிலே ப்ரேயர் பண்றதுக்கு எழும்பி ஒரு சில விஷயத்துல சோர்ந்து என்ன பண்ணிட்டேன், எந்த ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க உட்காந்த உடனே சோர்வுகள், சில விதமான விஷயம் டப்புன்னு என்ன பண்ணிட்டேன், போய்
போதும் ஜெபம் பண்ணது போதும், இது பண்ணதும், போங்க ஆண்டவரே சொல்லிட்டு போய் படுத்தேன் பாருங்க. தேவர்களே விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சொப்பனம் 5-6க்குள்ளே ஒரு சொப்பனம் வருது பாருங்க. அதில் ஒரு சிலை, ஒரு பெண் கடவுள். இது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதை நான் இந்தில் இருக்கும்போது பார்த்ததில்லை. எத்தனையோ கடவுளை பார்த்தாச்சு, அதை நான் பார்க்கவில்லை. நல்லா கவனமா கேளுங்களே. அது சிலை என்னோட பேசுது. என்னடா சிலை பேசுது நம்ம முனக்க அப்படின்ட்டு அது சொல்லுது. கவனிங்க பாருங்க, பிசாசு எப்படிலாம் வேலை செய்து பாருங்க. நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றணும், கெடுக்கணும், கடவுள் விட்டு பிரிக்கணும். அது பேசுகிற அந்த சிலை, நீ என்னை வணங்கு, உனக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளித்தரேன், என்னை திருமணம் பண்ணிக்கொள். நீங்கள் ஒன்று தெரியுமா, ஆவிக்கு இதில் கடவுளை நம்ம வணங்கும்போது நம்முடைய ஆவியும் ஒரு திருமண பந்தம் தான். அதனால தான் நீங்கள் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை பார்க்கும்போது நீங்கள் எனக்கு விரோதமாக விபச்சாரம் செய்தீர்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். எதுக்கு சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடங்களையும் விக்கிரகங்களையும் எல்லாம் வணங்கி நீங்கள் விக்கிரத்துக்கு உங்களை ஒப்படைக்கும் போது என்ன அர்த்தம்? அது விக்கிரத்தோட இணைறீங்களே, விக்கிரம் உங்களோட இணையது பார்த்தீங்களா? அந்த ஆவி வணங்கும் போது அதோட உறவு வைக்கிறதுக்கு சமானம். புரியுதா உங்களுக்கு? அதான் திட்டுவாரு, நீங்க எனக்கு விரோதமா விபச்சாரம் செய்தீர்கள்னா உங்களை தான் விபச்சாரம். ஆம்பளை என்ன மொத்த கூட்டமா எனக்கு விரோதமா விபச்சாரம்னா என்ன விபச்சாரம் எங்க போய் பண்ணாங்க அப்படின்னா அது கிடையாது. அந்த விக்கிர வணக்க வழிபாடை பார்த்து வணங்கினாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் கர்த்தர் பேசினார். புரியுதுங்களா? அப்படி அந்த கான்செப்ட். அப்ப அதைத்தான் இது என்ன பண்ணுது, என்னை திருமணம் பண்ணிக்கோ, உன் பேர் என்ன, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை இப்பதான் பார்க்கிறேன். அது பேர் சொல்லுது பாருங்க, ஒரு பேர். அந்த பேர்ல கடவுள் இருக்கிறாருன்ற எனக்கு தெரியாது. அப்போ அதை பேரை சொல்லிச்சு பாருங்க. சொன்ன உடனே வா நீ என்ன இது பண்ணிக்கோ அப்படின்னு பாருங்க. அப்போ நான் சொன்னேன், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு எது இருந்தாலும் இல்லாமல் எனக்கு இயேசு தான் வேணும், இயேசு தான் எனக்கு முக்கியம், எனக்கு நீ கொடுக்குறது எனக்கு எது வேண்டாம், எனக்கு இயேசு போதும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு என்ன ஆயிடுச்சு, எழுந்துச்சோம் பாருங்க. அப்போது அது என்னோடு பேசுறது உண்மையாக அந்த ஒரு கடவுள் இருக்குதா அந்த பேரில். நான் அந்த பேர் சொல்ல விரும்பலை. என்ன பாட்ட நீங்களே போய் கூட என்ன பண்ணுவீங்க, எனக்கு கூட நான் உன்னை வரைங்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாம உலக பணத்துக்காக போய் இதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் பாருங்க. அந்த பேரை போட்டு பார்த்தா அந்த பேர் ஒரு நதியும் ஓடுது. அந்த பேரில் வடநாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது, நிறையா இல்லை. யூடியூப்ல அதை பற்றி நிறையா இல்லை, ஒரு இது மட்டும்தான் இருக்குது பாருங்க, வணங்குறாங்க. அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிந்தியில் போட்டிருக்காங்க, எனக்கு புரியாது ஹிந்தி, ஏதோ இருக்குது. அதை வாடலோகத்தில் அது இது தேவர்கள் அது வருது, அந்த பேரில் அது இருக்குது. எங்கேருந்து எங்கே வந்து நம்மளை கூப்பிடுது பாருங்க. பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை மதிமயக்கி நம்மளை மாற்றுவதற்கும் அது என்ன பண்ணுது பிசாசு, ஆசைகளை நமக்கு காண்பிக்குது. எல்லாமே உனக்கு நான் தரேன், உனக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்தா அது எல்லாத்தையும் தரக்கூடியதாக தான் அது இங்கே இருக்குது. அதை சர்ச் பண்ணி பார்க்கல, பிசாசுக்கு நம்ம வாட்ச் பண்ணுது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உலக ஆசை, பண ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசையை காண்பிச்சு என்ன பண்ணுது, கடவுட்டு பிரித்து கொண்டு போகணும். சூழ்நிலைகள்லாம் காண்பித்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு என்ன பண்ணுவீங்க? தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையும் யார் மெய்யான கடவுள் நமக்கு தெரியுது. உலக விஷயத்துக்காக உலக காரியத்துக்காக அவர் விட்டு விலகி ஓடுறதை இருக்கவே கூடாது. அவர் தான் நமக்கு தேவை. சொல்லுங்க, இயேசு எனக்கு தேவை, எனக்கு ரொம்ப தேவை, அவர் தான் மெய்யானவர் என்பதை நான் அறிவேன். அப்போ கொஞ்ச நாள் போது பாருங்க, நினச்சிட்டு நிறையா விஷயங்களை பார்க்குறேன் பாரு பிசாசு எந்த அளவுக்குன்னு. ஆண்டவர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ண சொன்னார் பாருங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே ஃபோனில் சொல்லுனார். நான் ஃபோன் சொல்லும்போது அவங்க பாருங்க கடவுள்கிட்ட நிறையா திட்டி ஆண்டர்கிட்ட பேசி எனக்கு அதை கொடுக்கல, பண விஷயத்தில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதில் எல்லாமே பேசி நிறையா கேள்விலாம் கேட்டுட்டு நாங்கள் பாருங்க டக்குன்னு ஃபோன் அடிக்கிறது. என்னடா இப்போ தான் கேள்வி கேட்டு இங்கேருந்து என்ன ஃபோன் வருது, ஏதோ ஆண்டர் பேச போகிறான்னா இதை எடுத்து சொல்ல சொன்னால் அவங்க மிரண்டாங்க பாருங்க. நீ பணத்துக்காக கடல் விட்டு ஓடணும்னு நினச்சேன்னா நீ பணத்தில் தான் இன்னும் அடிமையாக இருக்க அப்படின்னு இருப்பாருங்க. இதை சொல்லி மிரட்டாங்க. ஆமாங்க, ஆமாம், கடவுள் கரெக்டாக நான் கேட்டார், பதில் எனக்கு சொன்னார் மூலியமா, அதான் மிரண்டுட்டேன். நான் இங்கே கேட்டோன்னு இங்கே வந்துச்சே பதில் அப்படின்னு. அதே போல் நான் நீங்கள் இப்படி கேட்டுருக்கிறேன் எனக்கு தெரியாது, சொல்ல சொன்னார். இது சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை இந்த உலக விஷயம் உலக காரில் விட்டு வழி விலகி கடவுளை விட்டு தூரம் போகிறதுக்கு எல்லாம் பண்ணும். ஆசைகளை காமிக்கும், தன் பக்கம் இழுக்க மறுபடியும் உன்னைய எல்லாம் இழுத்து கொண்டு வரும். என்ன கும்பிடு, என்னோட இரு, என்னோட உடம்படிக்கை பண்ணு அப்படின்னு. பின்னாடி போகாத, எல்லாம் இழுக்க பார்க்குது, ஒன்ன ஆசையை தூண்டுது. ஆண்டவர் முக்கியமா, எது முக்கியம் உனக்கு? உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அதை நீ வந்து அவர்கிட்ட தெரியப்படுத்து. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் எழுப்பிப்போம்.